வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா மின்னல் வேக ஸ்டம்ப் அவுட் ஆட்டத்தை மாற்றிய சம்பவம். இந்தியா அபார வெற்றி. அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் துருவ் ஜுரேல் தான் அறிமுக போட்டியிலேயே கீப்பிங்கில் சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை குவித்து உள்ளார். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணிகள் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்று உள்ள நிலையில் முதல் 2 போட்டிகளில் கேஎஸ்பரத் விக்கெட் கீப்பராக செயல்பட்டார். அவர் கீப்பிங்கில் ஓரிரு தவறுகள் செய்தார். அதனை விட மோசமாக பேட்டிங்கில் ரன் குவிக்காமல் தடுமாறினார். இதனையடுத்து இளம் விக்கெட் கீப்பரான துருவ் ஜுரேலுக்கு 3வது டெஸ்ட் போட்டியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இந்திய டெஸ்ட் அணியில் ரிஷப் பண்டுக்கு இணையாக எந்த ஒரு விக்கெட் கீப்பரும் செயல்படாத நிலையில் இளம் வீரரான துருவ் ஜுரேல் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. பேட்டிங்கில் நிதானம் ஆட்டம் ஆடிய போது 3 சிக்ஸ் அடித்த துருவ் ஜுரேல் அவர்கள் 46 ரன்களை சேர்த்து தன் பேட்டிங் திறனையும் நிரூபித்து உள்ளார். அடுத்து இங்கிலாந்து அணியின் 2வது இன்னிங்ஸ் பேட்டிங்கின் போது அதிரடி வீரர் பென் டக்கெட்டை ரன் அவுட் செய்து திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளார். பென் டக்கெட் அவர்கள் முதல் இன்னிங்ஸில் சதமடித்து இருந்த நிலையில் அவர் விக்கெட்டை விரைவாக வீழ்த்த வேண்டும் என்ற பதற்றத்தில் இருந்தது இந்திய அணி. அப்போது 7வது ஓவரின் முதல் பந்தை அடித்த டக்கெட் அவர்கள் ரன் ஓட முயன்றார். அப்போது பந்தை சிராஜ் எடுத்ததை பார்த்து அவர் மீண்டும் கிரீஸுக்கு ஓடி வர முயன்றார். சிராஜ் பந்தை எடுப்பதற்கு முன்பாகவே தூரத்தில் இருந்த துருவ் ஜுரேல் அவர்கள் மின்னல் வேகத்தில் ஓடி வந்து ஸ்டம்ப் அருகே பந்தை பிடித்து ரன் அவுட் செய்தார். அவரது சரியான யோசனை மற்றும் துடிப்பான செயல்பாட்டால் மட்டுமே இந்த ரன் அவுட் சாத்தியமானது. இந்த வகையில் பேட்டிங் மற்றும் விக்கெட் கீப்பிங்கில் ரிஷப் பண்டுக்கு இணையான வீரராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறார் துருவ் ஜுரேல். அதுவும் தனது அறிமுக போட்டியிலேயே நல்ல பெயரை வாங்கிவிட்டார். இனி அவருக்கு இந்திய டெஸ்ட் அணியில் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.